Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல புதினா சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுட சுட இட்லி தோசையோடலாம் சாப்பிறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான சட்னி வகைகள் முக்கியமா புதினா சட்னியை 2-3 மெத்தட்ல போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் ஒரு சிலது வறுக்கணும், அடுத்ததாக சிலதை வதக்கணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன். கருப்பு எள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு சூடான சட்டியில் போட்டு சட சடன்னு பொரியிற மாதிரி பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே சட்டியிலேயே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற மல்லி விதை அதே மாதிரி கடலைப்பருப்பு ஒரு பாதி அளவு வறுபட்டு வரட்டும். இது இந்த அளவுக்கு பாதி வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சீரகம் போட்டுட்டிங்கன்னா சீரகம் செவந்து போயிடும். அப்போ சட்னி வந்து ஒரு கடுத்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதில் புளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி வந்து பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியையும் எண்ணெயிலே நல்லா வறுத்து விடணும். இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் இந்த சட்னி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் வந்து 10லேருந்து 12 வரமிளகா சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாயில் காரம் அதிகமாக இருக்காதுங்க, அதனால் அதிகமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு செவக்க வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளு தட்டுலேயே இதையும் மாற்றிக்கோங்க. இப்போ இதே சட்டிலேயே இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இந்த சட்னிக்கு வெங்காயம் தேவைப்படாது. தக்காளி சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதும். நல்ல பொடியாக நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு 2.5 கப் அளவுக்கு சேர்த்து இந்த தக்காளியை நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்க போகிறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து குழஞ்சிருச்சு இல்லையா? இந்த அளவுக்கு மிதமான தீயிலேயே வதங்கி வந்ததுக்கப்புறமா புதினா இலைகள் சேர்த்துக்க போகிறோம். புதினா இலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட்டு புதினா, அதாவது உங்கள் கைப்பிடியால் 2 கைப்பிடி நல்லா முழு கையை எடுத்து போடுற அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறப்ப தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இந்த புதினாவையும் இந்த தக்காளியிலே சேர்த்து வதங்குறப்ப சுருண்டு உங்களுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்துடும். அதில் இருக்க அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஏற்கனவே நம்ம வறுத்த சாமான்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. வதக்கின அந்த தக்காளி புதினாவை இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இதிலே வந்து பூண்டு பல் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து வதக்காமல் இப்படி பச்சையாக சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இல்லை? இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி சாமான்களை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இப்போ தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை, அந்த தக்காளியில் இருக்கிற ஈரத்திலே அரைச்சிட்டேன். இப்போ தேவையான அளவு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எந்த சட்னி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த சட்னி. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க. நல்ல கமகமன்னு சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த புதினா சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.